ஹே ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் உள்ள ஒரு சூப்பரான ட்ரிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன ட்ரிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப் டிப்பில் ஏகப்பட்ட டிபி நீங்கள் செட் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த டிபியை பார்த்தீங்கன்னா கிராப் பண்ணி வைக்கிறது நான் ஆல்ரெடி வீடியோ போட்டுட்டேன். ஸோ இந்த ட்ரிக்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப் டிபி எப்படி அழகாக வைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த ட்ரிக் பண்ணுற மூலமாக மற்றவங்கள்ட்ட வந்து உங்கள் டிபி பார்த்தீங்கன்னா அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ இந்த டிபி எப்படி பண்ண அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நம்ம வைக்கிற வாட்ஸ்அப் டிபி பார்த்தீங்கன்னா மற்றவங்களோட அட்ராக்டிவாக, அதுவும் இல்லாமல் வித்தியாசமாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இது மூலமாக கொஞ்சமாக கெத்து கட்டிக்கலாம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மத்தியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாசிவாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாஸ் ட்ரிக்கை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ சும்மா சாதாரணமாக நீங்கள் வாட்ஸ்அப் டிபி வச்சிங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும். சில சமயம் பார்த்தீங்கன்னா இப்படி ரவுண்ட் ஷேப்பில் நம்மளுக்கு வந்து டிபி கிடைக்காது. நம்ம வந்து பிக்சார்ட்லேயோ இல்லாட்டி ஏதோ ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப் மூலமாக எடிட் பண்ணி வைக்க வேண்டியிருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா வெப்சைட் மூலமாக நான் வந்து பில்ட் பண்ண போகிறோம். ஸோ எனக்கு பிடிச்ச ஒரு ஃபோட்டோ வைக்க போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா செகண்ட் இயரில் போஸ்டர் ப்ரெசன்டேஷன் காலேஜ் பண்ணச்சில் வந்து எடுத்த ஃபோட்டோ. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இஷ்டமான ஒரு ஃபோட்டோ வைக்க முடியாது. அது மட்டும் இல்லை, பேக்ரவுண்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ நம்மளோட பேக்ரவுண்டை நம்மளே கஸ்டமைஸ் பண்ணணும், பார்க்க அட்ராக்டிவாக இருக்கணும் அப்படின்னா இந்த வெப்சைட்டை ரெஃபர் பண்ணுங்கள். அந்த வெப்சைட்டுக்கு பார்த்தீங்கன்னா PFP மேக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. இந்த வெப்சைட்டில் நம்மளுக்கு பிடிச்ச ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ கஸ்டம் பண்ணுறது பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டில் ஆட்டோமேட்டிக்காக கலர் சேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. டிசைன் பார்த்திங்கன்னா வெரைட்டியாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த வெப்சைட்டை ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டிபி பார்த்திங்கன்னா நம்மளே எடிட் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணி PNG ஃபார்மெட்டில் எடுத்துக்கலாம். ஸோ அதனால் இந்த வெப்சைட்டை ரெஃபர் பண்ணுறேன். இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களோட ஃபோட்டோ செலக்ட் ஆகும். ஸோ நம்ம செலக்ட் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நேரம் ப்ராசஸ் ஆகும். ஸோ அந்த ப்ராசஸ் ஆகுன்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கணும். அந்த டைமுக்குள்ளே பார்த்திங்கன்னா நீங்கள் எதுவுமே கிளிக் பண்ணிடாதீங்க. கொஞ்சமாக டைம் எடுத்துகிட்டு ஜென்ரேட்டிங் ப்ரொஃபைல் பிக்சர் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக லோட் ஆகும். ஸோ அந்த லோடிங் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபோட்டோ வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ராப் ஆகி, அது மட்டும் இல்லை அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் பார்த்தீங்கன்னா அவங்களே அட்டாச் பண்ணி கொடுப்பாங்க. நம்ம எதுவுமே பண்ண போகிறது கிடையாது, ஒன்லி வியூ பண்ணி பார்க்குறோம். ஸோ அந்த வியூ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிடிச்சிருந்துச்சி, நம்மளோட வாட்ஸ்அப் டிபியாக இருக்கட்டும், நம்மளோட ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் பார்த்தீங்கன்னா எது வேணால் செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்கும். அதை ஜென்ரேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரமாகும். ஒரு டிபியை ஒரு பேக்ரவுண்ட் செட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக கிடச்சிடும். ஆனால் வந்து இவங்க செட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20க்கு மேலே டிபி பார்த்தீங்கன்னா செட் பண்ணி வைப்பாங்க. அதனால கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ நம்மளோட டிபி பார்த்தீங்கன்னா செட் ஆகிடுச்சு. நம்மளோட டிபி பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ப்ளூ செட் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டிசைன் வைஸாக கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 30க்கு மேலே டிசைன் இருக்குது. நான் கொடுத்துருக்கிற ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ தான் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் கொஞ்சம் மொக்கையாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரு அட்ராக்டிவ் ஒரு ஸ்டைலாக கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க டிபி செட் பண்ணுவாங்க. சும்மா வேறு லெவலில் இருக்கும். இதை வியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னா அந்த ஐ சிம்பிள் மட்டும் கிளிக் பண்ணுங்கள். உங்களோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லை வாட்ஸ்அப் டிபியாக இருக்கட்டும், உங்கள் டெஸ்க்டாப் சைடில் முதற்கொண்டு எப்படி வியூ ஆகும் அப்படிங்கிறதையும் கீழே ரிவ்யூ மூலமாக காட்டுவாங்க. அது மட்டும் இல்லை, இதே கலரில் வேறு டிசைன் வேணும் அப்படின்னாலும் இதில் மூலமாக செட் பண்ணிக்கலாம். அதில் டவுன்லோட் ஆப்ஷன் கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக செட் ஆக போகுது. வேறு எதுவுமே இல்லை. சரி, நீங்கள் வந்து எந்த டிசைன் உங்களுக்கு வேணுமோ அதை சூஸ் பண்ணி டவுன்லோடு மட்டும் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா நம்மளோட டிபியில் செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபோட்டோ டவுன்லோட் பண்ணுறேன். ஸோ டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த டிபியை பார்த்தீங்கன்னா நம்மளோட வாட்ஸ்அப் டிபியில் வைக்க வரும். ஸோ அந்த வாட்ஸ்அப் டிபி பார்த்தீங்கன்னா எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது, அந்த ஷேப்புக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக கஸ்டமைஸ் பண்ணி டிசைனை உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிறதையும் லைவ் ப்ரூஃபாக காட்டுறேன். ஸோ முதல்ல டவுன்லோட் பண்ணிக்கிறோம். ஸோ டவுன்லோட் பண்ணிட்டோம் அப்படின்னா அட்ராக்டிவாக கொடுத்துருக்காங்க. அது முக்கியமாக பார்த்தீங்கன்னா PNG ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த PNG ஃபார்மெட் தான் நம்மளுக்கு ரொம்பவே தேவைப்படும். ஸோ இதாவது லோகோ வைக்கணும்னாலும் இது மூலமாக நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நம்ம வந்து செட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ டிபியில் அப்படியே செட் பண்ணி வைக்கும். எந்த ஒரு கிராப் ஆப்ஷனுமே இருக்காது. கரெக்டாக ஸ்கொயர் ஷேப்பில் பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் கொடுத்துருவாங்க. அதனால நம்மளோட டிபி பார்த்தீங்கன்னா அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ நம்ம வந்து மினிமைஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா வேறு லெவலில் இருக்குல்ல. ஸோ இதே மாதிரி ட்ரிக்ஸை பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் அமேசிங்காக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த வெப்சைட்டில். நீங்கள் வாட்ஸ்அப் டிபியில் வேறு லெவலில் ட்ரிக் பண்ணணும். அது மட்டும் இல்லை, எந்த ஒரு டிபியை பார்த்தீங்கன்னா அமேசிங்காக வைக்கணும் அப்படின்னா இந்த வெப்சைட்டில் அவங்க ஃபோட்டோ மட்டும் கிளிக் பண்ணி விட்ருங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஜென்ரேட் பண்ணி டிசைன் வைஸாக கொடுப்பாங்க. நம்ம வந்து ஏதோ பிக்சார்ட்டோ இல்லாட்டி ஒரு ஃபோட்டோஷாப்லேயே உட்காந்து எடிட் பண்ண தேவையில்லை. சும்மா தாறுமாறாக கொடுத்துருவாங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் ஒரு குட்டியாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி புது வீடியோ தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் கைஸ், இவ்வளோ ஒரு வீடியோ பார்த்து ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.